பரந்தூர் விமான நிலையம் வேணும்னு சொல்ற இல்ல. அப்ப நீ இந்த விவசாய நிலமும் வேண்டான்ற, வேற எங்க நிலம் இருக்கு, நீ இதுதான் கொடு, அரசு அதுக்கு உனக்கு பணம் கொடு. நெய்வேலி திட்டத்துல எடுத்துட்டு இப்ப விவசாயம் பண்ணி என்னமோ நம்ம தான் புடுங்கணுங்கிற மாதிரி புடுங்கினானுங்க. அது ஜெயலலிதா ஆட்சி காலத்துலதான் அந்த நிலத்தை எடுத்துட்டு அவங்க என்எல்சிக்கு ரூபா செட்டில் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் பொத்திக்கிட்டு பின்னாடி முன்னாடி பொத்திக்கிட்டு காசை வாங்கிட்டு போனானுங்க, பத்திரத்தை பதிச்சு கொடுத்துட்டு. இன்னைக்கு நீ இப்படி பேசுற. ஏதோ அவரு அன்புமணி ராமதாஸ் அடுத்த முதல்வர்ல அவர் அப்படிதான். ஆமா சார், அவர்தான் விவசாயிகளுக்காக இருக்காரு, பாட்டாளி வர்க்கத்துக்காக தான் போராடுறாரு. அவருக்கு தான் நல்லா நிறைய தமிழர்களுக்கான உரிமைகளுக்கு போராடுறாரு. இங்க பாரு, அவரு தமிழரா? தமிழர் தான், வேற என்ன அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்படியா? ஆமா சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல, விவசாயிகள் அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய முக்கியமானவர்கள். அவர்களுடைய என்ன சொல்லணும்னா, அவருடைய காலடி தொட்டு நான் அப்பதான் நான் அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இது ஒரு சரியான ஒரு அச்சாரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அது இந்த முக்கியத்துவத்தை நம்ம விவசாயிகளுக்கு உண்டான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கலையா நம்ம அரசு? சார், விவசாயிகள் தானே சார் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நான் இடையூறு இல்ல அப்படின்னு சொன்னா அப்புறம் வேற மயிர் நீ இடத்த கொடுறான். தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அதுல எதை வேணாலும் என் உருவத்தை மாதிரியே 10 உருவத்தை கூட தயார் பண்ணிடுவானுங்க, என் குரல் மாதிரியே குரலை தயார் பண்ணிடுவானுங்க. இதெல்லாம் நடக்குது கண்ணு. இங்க இருக்க விஜய் அவர்கள் அமெரிக்கா இயக்குது, உதயநிதி அவர்கள் லண்டன் இயக்குதோ, இங்கிலாந்து இயக்குதோ. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவை சேர்ந்த டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு அவர். வணக்கம் ஐயா. பரந்தூருக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சென்றிருக்கிறாரு, அதுவும் பிரச்சார வாகனத்துல. அதுவும் உங்கள் அரசுக்கு எதிராக பல விஷயங்கள் வச்சிருக்காரு. முதற்கட்ட பார்வை. அவரு அந்த மக்களை பார்க்கறதுக்கு காவல்துறையில அனுமதி கேட்டாரு. காவல்துறை அனுமதி கொடுத்துருச்சு. அவர் மட்டும் போயிட்டு வரணும், தொண்டர்கள் குடைசூழ வரக்கூடாது அப்படிங்கறதுதான் அந்த இது. அதுல இன்னைக்கு தொண்டர்கள்லாம் நிறைய பேர் கிளம்பினானுங்க, அவருடைய படத்தை ஒட்டிட்டு கார்ல. அதெல்லாம் மறைச்சதுக்கு அது ஒரு தாராள் பண்ணானுங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இவர் போய் அந்த மக்களை சந்திச்சு பேசுறாரு. நான் எதிரானவன் அல்ல, வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் அதே வேளையில் விவசாய நிலங்கள் பாதிக்க கூடாது, விவசாய நிலங்கள் பாதிக்க கூடாது, வளர்ச்சி திட்டங்கள் வேணும்னா இவன் என்ன வேற எங்கேயாவது வச்சிருக்கானா? இடம் இருந்தா கொடுக்க சொல்லு. நான் என்ன சொல்றேன், பரந்தூர் விமான நிலையம் வேணும்னு சொல்ற இல்ல. அப்ப நீ இந்த விவசாய நிலமும் வேண்டான்ற, வேற எங்க நிலம் இருக்கு, நீ இருந்தா கொடு, அரசு அதுக்கு உனக்கு பணம் கொடுக்கும். இல்ல, இந்த மக்கள் ஒப்புக்கொள்ளணும், அந்த மக்கள் ஏத்துக்கணும். மக்கள் ஏற்றுனா நீங்க எது வேணா பண்ணலாம்ல, அந்த நிலங்கள் கையில் படுத்ததில்ல. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, மக்கள் அறியாமையில இருக்காங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் போய் தூண்டி விட்டு நீங்க போராட்டம் பண்ண அதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா கிடைக்கணும் இவங்க தூண்டி விட்டுருக்கானுங்க. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்க அந்த மக்கள் தான் அந்த ஏரியால அதிகம் இருக்காங்க. அந்த ஏரியால அந்த மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதனாலதான் அன்புமணி அடிக்கிற தடவை போறாரு, டாக்டர் ஐயாவும் அவங்கள பத்தி பேசுறாரு. உண்மையிலேயே பாதிப்பு தான் இல்லைன்னு நம்ம மறுக்கல. அதே சமயத்துல ஒரு வளர்ச்சி இது பண்ணி வரும்போது உங்களுக்கு 1க்கு 3 அதிகமாகவும் 4 அதிகமாகவும் பணம் கொடுக்குறாங்கல்ல. ஒரு 1000 ரூபாய் போற இடத்துல 4000 கொடுக்குறாங்கன்னா அப்புறம் இதுக்கு மேல என்ன இருக்கு? வேற இதை கொடுத்துட்டு வேற ஒரு பக்கத்துல இருக்க நிலங்களை வாங்கிக்கிற வேண்டியதுதானே. விவசாயி எங்க வேணாலும் நிலம் வாங்கிக்கலாங்க. விவசாயம் பண்றவன் ஊருக்கிட்ட ஒண்ணு இல்ல, ஒரு டேம் கட்டினாங்க மதுரையில, வைகை டேம்னு பேரு. அந்த டேமுக்குள்ள நிறைய கிராமங்கள் இருந்துச்சு, தண்ணி தேங்குற இடத்துல. அந்த கிராமங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி கொஞ்சம் மேடான பகுதிகளில் அவங்களுக்கெல்லாம் இடத்த வழங்கி அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்து, காமராஜர் காலத்துல நஷ்டஈடு கொடுத்து அவங்களெல்லாம் காலி பண்ணி தான் அந்த டேமை கட்டி முடிச்சாங்க. அது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணும்போது அவங்களுக்கு பண்ணணும். இவங்க கேட்கறது நியாயமா, சரி எங்களுக்கு கூட நீங்க வயல் கூட இதுக்கு பதில் எங்களுக்கு நிலமா கொடுங்க அப்படின்னா கூட நம்ம நிலமா கூட கொடுத்துடலாம், வாங்கியே கொடுத்துடலாம்.
கொஞ்சம் என்னன்னா அங்கனக்குள்ளேயே கொடுக்க இயலாது. இவங்க வீட்டுக்குள்ளேயே விவசாயம் பண்ணணும்னா இயலுமா? ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போனா நிலம் வாங்கி கொடுக்கலாம். அதை விட்டு சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து அதாவது அதிகமான பணம் கொடுக்குறாங்க. எங்கேயுமே உலகத்துல இந்த மாதிரி எவனும் கொடுக்க மாட்டான். அன்னைக்கு என்ன ரேட்டோ கவர்மெண்ட் ரேட்டோ அதுதான் தருவான். இவங்க கவர்மெண்ட் ரேட்ல இருந்து 3 மடங்கு இதை கூட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் எனக்கு பத்தல வைக்கலைன்னு சொல்லி இப்ப கிட்டத்தட்ட 85% மக்கள் கொடுத்துட்டாங்க. இப்போ உங்கள் மீது விமர்சனம் வைக்கக்கூடியது என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் உட்பட நீங்க எதிர்கட்சியா இருந்தபோது விவசாயிகள் பக்கம் நின்றீங்க, இப்ப ஆளுங்கட்சியா வந்த உடனே நீங்க வந்து அப்படியே மாறிட்டீங்க. குறிப்பா அது 8 வழிச்சாலையெல்லாம் அவர் வந்து மேற்கோள் காட்டுறாரு. எதிர்கட்சியா இருந்தபோது 8 வழிச்சாலைக்கெல்லாம் நீங்க வந்து அந்த மக்கள் பத்தில நின்றீங்க. இப்ப எப்படி டங்ஸ்டனுக்கு நீங்க எடுத்திருக்க முடிவு வந்து வரவேற்றிருக்காரு திரு விஜய் அவர்கள். அதிலே பேசுறாரு. டங்ஸ்டனுக்கு நீங்க வந்து அதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினீங்க. முதலமைச்சர் என்னோட பதவியை நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு உச்சபட்சமான ஒரு வாக்குறுதியை மக்கள் மத்தியில கொடுத்தாரு சட்டசபையில. அந்த மாதிரி டங்ஸ்டனுக்கு எடுத்த ஒரு முடிவை இதுக்கே எடுக்கக்கூடாதுன்னு கேட்கிறாரு. ஏய்யா ஒண்ணு அதுக்கு எடுத்தா இது அதே மாதிரி இதை எடுக்க முடியுமா? இது என்ன நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல வந்து இதுக்கு தேவையான நிலங்கள் வந்து அதிகமான நிலங்கள் தேவை. அந்த இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒன்றிய அரசு வந்து இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏர்போர்ட். இப்ப ஏற்கனவே மீனம்பாக்கத்துல இருக்க ஏர்போர்ட் பத்தலை. இது பெரிய ஏர்போர்ட் அமைஞ்சாதான் நமக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய விமானங்கள் இங்க இறங்கும், அந்த மக்கள் வந்து போவாங்க, நம்ம பொருளாதாரம் உயரும், நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி உயரும். இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் இவங்க இதை செயல்படுறாங்க. உங்களுக்கு வயிற்றுல அடிச்சா பிரச்சனை. கவர்மெண்ட் எடுத்துட்டு கவர்மெண்ட் இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க இல்லையா? இதே இது வந்து முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதிமுக ஜெயலலிதா பேர்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? நெய்வேலி திட்டத்துல எடுத்துட்டு இப்ப விவசாயம் பண்ணி என்னமோ நம்ம தான் புடுங்கணுங்கிற மாதிரி புடுங்கினானுங்க வந்து. அது ஜெயலலிதா ஆட்சி காலத்துலதான் அந்த நிலத்தை எடுத்துட்டு அவங்க ஆமா NLCக்கு ரூபா செட்டில் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் பொத்திக்கிட்டு பின்னாடி முன்னாடி பொத்திக்கிட்டு காசை வாங்கிட்டு போனானுங்க, பத்திரத்தை பதிஞ்சு கொடுத்துட்டு. இன்னைக்கு வந்து நீ இப்படி பேசுற, இதெல்லாம் வந்து தூண்டி விட்டு, அதாவது இது அதுக்கப்புறம் நிலம் அவங்க வந்து அது வரைக்கும் யூஸ் பண்ணார் அந்த நிலத்தை. அது வரைக்கும் விவசாயிகள் அந்த விளைநிலங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. பிறகு திடீர்னு அந்த போக வரக்கூடிய நேரத்துல வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்றதுங்கிறது பண்றதுக்கு தான் நஷ்டஈடு கொடுக்குது இல்ல மாநில அரசு. மாநில அரசு ஒன்றியத்துக்காக நாம மற்ற இது கொடுக்குறோம்னு சொல்லி ஒத்துக்கணும் விட்டாச்சு நஷ்டஈடு. அப்புறம் என்னத்துக்கு நீ துடிக்கிற? அரசு கால அவகாசம் கொடுக்கணும். கால அவகாசம் என்னத்துக்கு வந்து கால அவகாசம்ங்கிறது தேவையில்லை. கால அவகாசம் இல்ல, அந்த நிலம் என்பது அவங்களுக்குரியதுதான், மாட்டு கருத்து இல்ல, அந்த விவசாயிகளுக்குரியது அல்ல. அது அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. நீங்க சொல்றப்ப ஏடிஎம்கே ஆட்சி காலத்திலேயே அம்மையா ஜெயலலிதா இருக்கும்பொழுது. ஆனால் திடீர்னு வந்து அவங்க இப்படி ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, இது எல்லாத்தையும் இடத்த காலி பண்ணணும், அந்த விவசாய நிலத்தை வந்து நாங்க வந்து அந்த NLCக்கான அந்த இதுக்கு பயன்பாட்டுக்கு நாங்க வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு அப்ப அறிவிக்கும் பொழுது, இப்போ விவசாயி தன்னுடைய அந்த அந்த பயிரிட்டு இருப்பான், அவனுக்கு உண்டான அந்த விளைச்சல் வந்து சொல்ற காலகட்டத்துல அப்ப அவனுக்கு எல்லாம் நஷ்டமாகும்ல. அந்த நஷ்டத்தை தான் மாநில அரசு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிடுச்சு இல்ல? மாநில அரசு கொடுத்துருச்சு, மக்கள் அரசு கொடுத்துருச்சு. அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு பயிர் பண்ணிருந்தாங்களோ அதுக்கான ஏக்கராவுக்கு இவ்வளவு கணக்கு பண்ணி கொடுத்தாச்சு. செட்டில்டு மேட்டர். புரிஞ்சுக்கோ. சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு ஏதோ அவரு அன்புமணி ராமதாஸ் அடுத்த முதல்வர்ல அவர் அப்படிதான். ஆமா சார், அவர்தான் விவசாயிகளுக்காக இருக்காரு, பாட்டாளி வர்க்கத்துக்காக தான் போராடுறாரு. அவருக்கு தான் நிலம் நிறைய, தமிழர்களுக்கான உரிமைகளுக்கு போராடுறாரு. இங்க பாரு, அவரு தமிழரா? தமிழர் தான், வேற என்ன, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்படியா? ஆமா, சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா? சரி. ஆகையினால நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க எடுத்தாலுமே வந்து எதிர்ப்புங்கிறது வந்து அரசியல் ஆளுங்கட்சிக்கு எதிராக தூண்டி விடக்கூடிய எதிர்ப்புகள். இதெல்லாம் இந்த எதிர்ப்புகள்லாம் வந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தாக்க எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க். எடப்பாடியார் கடைசி ஆட்சி காலத்துல அந்த 2021 அந்த இப்ப கொரோனா டைம்ல வந்து அவர் மினி கிளினிக் ஓபன் பண்ணாரு. அதுக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் அப்போது எதிர்கட்சி தலைவர் அறிக்கை விட்டுருந்தாரு எதிர்த்து. எதுக்கு சொல்லுங்க? எப்பா மினி கிளினிக்னால என்ன உபயோகம்? சும்மா இதெல்லாம், அதாவது அவங்களுக்கு வசூல் வேட்டைக்காக மினி கத்திரிக்காய் கருவாடு விட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது மக்கள் வந்து எளிமையா ஒரு மருத்துவத்தை வந்து அணுகிற விதமா ஒரு எளிமைப்படுத்திருக்காரு எடப்பாடியார். ஏதாவது நம்ம அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எல்லாத்தையும் குறை சொல்லணுங்கிற நோக்கத்துக்கு தானே நீங்களும் அறிக்கை விட்டீங்க. எல்லாம் இல்ல, பாரு, டாக்டர் நர்சஸ் பற்றாக்குறை. அவங்க காலத்திலேயே 2000 டாக்டர் பற்றாக்குறை இருந்துச்சு. 2000 டாக்டர் பற்றாக்குறையில மினி கிளினிக் ஒரு கிளினிக்கு ஒரு டாக்டர்
ஒரு 500 மெடிக்கல் போட்டா ஒரு 500 இல்ல 5000 போட்டா 5000 டாக்டருக்கு எங்க போவாங்க? 5000 பேருக்கு எங்க சம்பளம் கழுத்துவாங்க? இப்ப கொரோனா டைம்ல ஸ்தம்பிச்சிச்சுல மருத்துவமனை எல்லாம், அப்ப வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு பணி நிரந்தரம் தரப்படும் சொல்லி நம்ம வாக்குறுதியில கொடுத்தோமே, கொடுத்துட்டோமா? பணி நிரந்தரம் அதுதான்ப்பா பிரச்சனை. கொடுத்துட்டோமா நம்ம ஆட்சியில? சொல்றதை கேளு. இப்ப பணி நிரந்தரம் கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டோம். அந்த ஏத்துக்கிட்டதுனால இப்ப ஏற்கனவே இதுல வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து அவங்க செலக்ட் பண்ணி டாக்டர்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. அவங்க என்ன பண்றாங்க, டிஎன்பிஎஸ்சி இல்லையா, இவங்கதான் நம்ம மருத்துவர்களுக்குன்னு ஒரு எக்ஸாம் பண்ணாங்கப்பா, எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அந்த எக்ஸாம்ல மருத்துவர் தேர்வுலயும் அவங்க பாஸ் பண்ணின ஒரு குரூப் இருக்காங்க, இவங்க வேலை பார்த்த குரூப் இருக்காங்க. இந்த வேலை பார்த்த குரூப் அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க ஏற்கனவே இந்த நேரங்கள்ல நாங்க வேலை பார்த்தோம், அதனால எங்களுக்கு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து சகாயம் கொடுக்கணும். அப்பாயின்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ஒரு இத்தனை மார்க்குன்னு எங்களுக்கு டிபேட் கொடுத்து எங்களையும் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த வழக்கு கோர்ட்ல இருக்கிறதுனாலதான் இப்ப எங்களுக்கே பற்றாக்குறை டாக்டர் இல்லாம இப்ப கோர்ட் அந்த கேஸ சீக்கிரமா விசாரிக்கணும்னு நாங்களும் இப்ப 4-5 பெட்டிஷன் போட்டாச்சு. அது இன்னும் விசாரணைக்கு வரமாட்டேங்குது. சரியா? ஆகையினால கவர்மெண்ட் வந்து அரசு மருத்துவர்கள் இதே நம்முடைய ஆட்சி காலத்துல போராட்டத்துல கூட ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு சம்பள உயர்வுக்கு இங்க பாரு, சம்பள உயர்வு வரலன்ட்டு எல்லாமே சம்பள உயர்வு கேட்பான். அதே மாதிரி எடப்பாடி வந்து சொல்லுவாரு, நீங்க வீட்டு வரிய கூட்டினீங்க, ரோட்டு வரிய கூட்டினீங்க, தொழில் வரிய கூட்டினீங்கன்னு சொல்லி இவர் பாட்டு பாடுவாரு. அப்ப அவங்க சம்பள உயர்வு கேட்கிற டாக்டருக்கு, சம்பள உயர்வு கேட்கிற என்ஜிஓஸ்க்கு, சம்பள உயர்வு கேட்கிற ஆசிரியர்களுக்கு, சம்பள உயர்வு கேட்கிற டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் இவர் கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்தை எடுத்து வந்து கொடுக்க இயலும்? சொல்லுங்க. அவர் கொள்ளையடிச்சாருன்னா நீங்க வந்து நீதிமன்றத்தில் அமைப்புன்னு சொன்னீங்க, வழக்கு பதிவு செய்யுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை உங்கள்ட்ட தானே இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை இது ஸ்டேட் லஞ்ச ஒழிப்புத்துறை இல்ல, ஏற்கனவே சென்ட்ரல் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாமே வரும் வெளிச்சத்துக்கு பொறுத்து இருந்து பாருங்க. ஆனா இப்ப விஜய் அவர்கள் தொடர்ச்சியா அது உங்கள் மீது ஒரு சாயத்தை குத்துறாரு. அதாவது நீங்க வந்து மத்திய அரசோடு இல்ல, இந்த விவகாரம் முடிச்சிருவோம். இந்த மத்திய அரசோடு நீங்க வந்து அதாவது ஒரு ஒரு கள்ள உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அதாவது நீங்க அவர் கூட நீங்க நாடகம் போடுறீங்க, உங்களுக்கு ஏற்றவாறு நீங்க நாடகம் போடுவீங்க, ஏற்றவாறு நீங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பீங்க. அது சரி, உங்களை மாதிரி வந்து எதிர்க்கிற மாதிரி நாடகம் போட முடியாது அவங்கள அப்படின்னு சொல்லி பகிரங்கமா உங்களை குற்றச்சாரிச்சிருக்காரு. அப்பட்டமா நீங்க பிஜேபியோட மத்திய அரசோட நீங்க வந்து கள்ள உறவுல இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாரு. தம்பி, கள்ள உறவு நல்ல உறவுங்கிறதெல்லாம் கொஸ்டின். கள்ள உறவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, அவர் அந்த உறவு சம்பந்தமா பேசுறாரு. ஏதோ ஒரு மசுரு, அதை விடு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒன்றிய அரசு, அந்த ஒன்றிய அரசு கூட நாங்க இணக்கமா பயணிச்சாதான் நம்ம மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டியது. இப்ப என்ன பண்ணிருக்கான், ஏற்கனவே நீங்களே சொன்னீங்க நேற்று ஒரு டிபேட்ல, நானும் ஏற்கனவே பதிவு பண்ணதான், நமக்கு வந்து குஜராத்துக்கோ ஊபிக்கோ கொடுத்த 37,000 கோடி கொடுத்துருக்கான். 31,000 கோடி. சரியா? ஆனா தென் மாவட்டங்கள் அத்தனைக்கும் சேர்த்தா கூட அந்த 31,000 கோடி வரல, 27 கோடி தான் வருது. சரியா? அப்ப ஒரு மாநிலத்துக்கு கொடுத்தது 4 மாநிலத்துக்கு கொடுத்துருக்கான், தென் மாவட்டங்களுக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியும், தென் மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கான். இதுல இருந்து ஒன்றிய அரசு எவ்வளவு பாகுபாடோடு நடந்துக்கிறதுங்கிறத நீங்க முதல்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நாங்க எதுக்கும் வந்து அவங்களுக்கு அடிபணிஞ்சு போக இல்லை. அடிபணிஞ்சு எதுக்கு போயிருக்கோம், போய் என்னத்தை சாதிச்சிருக்கோம் சொல்லுங்க, எதையாவது சாதிச்சிட்டோம்னு சொல்லுங்க. நாங்க எதையும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுல ஏன் வந்து புதுக்கோட்டை, இந்த பெரம்பலூர் அந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் இன்னும் பின்தங்கிய மாவட்டமாவே இருக்கு? பெரம்பலூர் மாவட்டமும் சரி, அரியலூர் மாவட்டம் சரி, இதெல்லாம் வந்து பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லி எந்த கணக்கை வச்சு சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. அதுல வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப சென்னை அளவுக்கு வந்து கோயம்புத்தூர் அளவுக்கு வந்து தொழில் வளர்ச்சி இருக்கு. சொல்லுங்க. இங்க பாரு, கோயம்புத்தூர் வந்து இந்தியாவினுடைய மான்செஸ்டர். எப்படி மும்பை வந்து மான்செஸ்டர்னு சொல்றோமோ, அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர்னு சொன்னாக்க கோயம்புத்தூர் நேத்து இன்னைக்கு டெவலப் ஆகல. பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே அங்க நூற்பாலைகள்லாம் வந்துச்சு. எல்லாம் எங்களுடைய உறவினர்கள் தான் அந்த நூற்பாலைகள்லாம் அந்த காலத்துல ஆரம்பிச்சாங்க. சரியா? ஆகையினால கோயம்புத்தூரோட எந்த மாவட்டத்தையும் இங்க தமிழ்நாட்டுல இணைச்சு பேச இயலாது. சரியா? கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாவட்டங்கள்லாம் ஏற்கனவே வளர்ச்சி அடைஞ்ச மாவட்டங்கள், அதோட இணைக்க முடியாது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே பெரம்பலூர் மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். அதே வேளையில வந்து கல்விக்கூடங்கள்
எத்தனை பல்கலைக்கழகங்கள் அங்க இருக்கு தெரியுமா? எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்கு தெரியுமா? மருத்துவக் கல்லூரி இருக்கு. அங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நீங்க அடிமைன்னு சொன்னக்கூடிய எடப்பாடியார் கூட 11 மருத்துவக் கல்லூரி வந்து தன்னுடைய ஆளுமையினால வாங்கிட்டாரு. உங்களால வந்து ஒண்ணுமே வந்து மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் ஜெயலலிதா அம்மா காலத்திலே போட்டு மாவட்டம் ஒரு மருத்துவ கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படும் சொல்லி அதுக்கு வந்து ஒன்றிய அரசுக்கு இவங்க பெர்மிஷன் கேட்டு எழுதுறாங்க. ஒன்றிய அரசு பெர்மிஷன் கொடுக்குது. இது ஒண்ணு ஒரு பெரிய புடலங்க வியாபாரம். சரி, நீங்க என்ன மாநில உரிமை வந்து பெற்றுட்டீங்க? இந்த மாநிலத்துக்கான வளர்ச்சிக்கு எந்தெந்த மத்திய அரசு நீங்க பிரச்சாரம் பண்ணி வாங்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு மத்திய அரசுக்கு இவங்க என்னத்த புடுங்குனானுங்க? நான் சொன்னேன் 11 மருத்துவ கல்லூரி வந்து இது கிடையாது. இது ஜஸ்ட் லைக் ஒரு பெர்மிஷன். ஜஸ்ட் லைக் பெர்மிஷன். ஆமா, அவ்வளவுதான். ஒன்றிய அரசு இதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குது. ஒரு மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்கணும், எங்களுக்கு பெர்மிஷன் ஒண்ணு தான் எழுதுறான். அந்த பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய புடலங்க வியாபாரம் இல்ல, புரிஞ்சுக்கோ. நம்ம இந்த மருத்துவ கல்லூரி ஆரம்பிச்சதுனால இந்தியால பிற மாநிலங்கள் தான் இன்னைக்கு கொள்ளையடிக்குது, புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு நம்ம மாநிலத்துல இருக்கக்கூடிய மொத்த MBBS சீட்டுகளை பிற மாநிலங்கள் தான் நீட்டுங்கிற பேர்ல நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போறான். இப்ப இதனால நமக்கு எந்த விதமான புடலங்காயும் இல்ல, ஒரு மயிரும் இல்ல. சும்மா ஏதோ என்ன அந்த ஹாஸ்பிட்டல் அங்கங்க இப்ப மாவட்டம் தோறும் அந்த மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் உபயோகப்படுது, அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் கிடையாது. ஏதோ மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சோம் மயிரப்படுத்தணும், சும்மா வெற்றி வேலையெல்லாம் பேசாது. இல்ல, விவசாயிகள் வந்து அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய முக்கியமானவர்கள். அவர்களுடைய என்ன அவருடைய காலடி தொட்டு நான் வந்து அப்பதான் நான் வந்து அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கணும்னு நான் துவங்கினேன், நினைச்சிட்டு இருந்தேன். அது இது ஒரு சரியான ஒரு அச்சாரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அது இந்த முக்கியத்துவத்தை வந்து நம்ம விவசாயிகளுக்கு உண்டான முக்கியத்துவத்தை வந்து நம்ம கொடுக்கலையா நம்ம அரசு? பாருக்கண்ண, அவர் ஒரு உச்சபட்ச நடிகர். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமா வந்து பணம் வாங்கி நடிக்கிற நடிகர்னா விஜய் தான், சரிங்களா? அவரு அருமையா அவருக்கு டயலாக் எழுதி கொடுக்குறாங்க. அவர் எழுதி கொடுக்குற டயலாக்க அவர் ஒப்பிக்கிறார். அவங்க எல்லாம் 10 பக்கம் டயலாக் கொடுத்தா கூட பேசிட்டு அப்படியே வந்து பேசுவாங்க, புரியுதா? அது அவங்களுக்கு அந்த ட்ரைனிங், இந்த 30 ஆண்டு காலமா அவங்க பேசி பேசி ட்ரைனிங் எடுத்தவங்க. அதனால அது பேச்சு வன்மை இருக்கு அவங்கள்ட்ட, அதை பேசுறாங்க. அதனால இவரு காலை தொட்டான்னா இல்ல வேற எதையும் தொட்டா கூட எங்களுக்கு என்ன? விவசாயிகள் தானே சார் நாட்டினுடைய என்ன சொன்ன, வளர்ச்சிக்கு நான் இடையூறு இல்ல அப்படின்னு சொன்னா அப்புறம் வேற மயிர் நீ இடத்த கொடுறான், நீ இடத்த கொடு. வளர்ச்சிக்கு நான் குறுக்கால இல்ல, அதுக்கு நீங்க விளைநிலங்களை வந்து என்ன சொல்றேன், விளைநிலங்கள் வேண்டாம் ஐயா, நாங்க எடுக்கலையா. நீ இப்ப எங்களுக்கு நிலத்தை கொடு, எங்க வச்சிருக்க சொல்லு, எடுத்து கொடு. சென்னைக்கு அருகாமையில இருக்கணும், ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கணும். சென்னைக்கு வர்றவன் அவன் 50 கிலோமீட்டர் பயணிச்சு வரலாம், அதுக்கு மேல பயணிச்சு வர இயலாது. 50 மீட்டர் ரேடியஸ்ல எங்கேனாலும் நீ நிலத்தை கொடு. இப்ப ஏற்கனவே 3 இடத்த செலக்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு மத்திய அரசுக்கு நாம அனுப்பிச்சோம். 3 இடத்த சூஸ் பண்ணதுல இந்த இடத்த தான் மத்திய அரசு கேக்குறேன். அதிகாரம் முழுக்க, வளர்ச்சி முழுக்க சென்னை மாநகரத்துல குவிக்கிறதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறைன்றீங்களா? விரிவுபடுத்தணும் இல்லையா மாநிலம் முழுக்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப அதுக்காக வந்து சென்னை மாநிலத்துல அத்தனை தொழில் கூடங்களும் அவ்வளவு இதுவும் இங்க சென்னையில தான் இருக்கு. செக்ரட்டரியேட்டும் இங்கதான் இருக்கு, சரியா? தலைமை செயலகம் இங்கதான். அதான் சீமான் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா 3 தலைநகரை கொண்டு வருவோம். சீமான இல்ல, அப்பதான் சார் வந்து இந்த வளர்ச்சி என்பது இந்த மாநிலம் முழுக்க விரிவடையும். நீங்க உங்களை மாதிரி சென்னையே முழுக்க முழுக்க வந்து மயப்படுத்துறதுங்கிறது அந்த தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடாதா? எல்லா மாவட்டங்களும் வந்து விரிவுபடுத்தணும் வளர்ச்சியை. எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு எனக்கு வாழும் தெரியாது, தலையும் தெரியாது. அவர் என்னத்தான் பேசுறாரு, நீ என்கிட்ட கேக்குற. சும்மா துடிக்க 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. 36 லட்சம் மயிரப்படுந்தா போதுமா? இப்ப நாங்க கூட தான் 1.5 கோடி ஓட்டு வாங்கியிருக்கான். அதுக்காக அது காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. காசு கொடுத்து வாங்கினா மயிரை கொடுத்து காசை கொடுத்தோம், கத்திரிக்காய் கொடுத்தோம். இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. மக்களை ஏமாத்தி மிஸ்வரிசம் பண்ணி ஓட்ட வாங்கியிருக்காரு. நியாயமா அரசியல் இங்க பாரு, மேடையில அரசியல் பேச சொல்லு, நானும் அரசியல் பேசுறேன். எங்க என்ன ஜெயிச்சிட சொல்லு அரசியல்ல. சும்மா என்ன தேவை, நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இதை பிடிக்கிறேன் அதை பிடிக்கிறேன். என்ன பேசுனாரு, கச்சத்தீவை எப்படி மீட்டுவீங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கிறான். நான் வந்து ஒரு படை அமைப்பேன், நெய்தல் படை அமைப்பேன், அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு பாம்பை கொடுப்பேன், அவங்க எல்லாம் அந்த பாம்பை வீசி நான் இத புடிச்சிருவேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ பாம்பு வைக்க சார், இங்க பாரு, பாம்பு வைக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்ல.
பாம் தயார் பண்றதுக்கு உனக்கு அனுமதி இல்ல, அது ஒன்றிய அரசுக்கு தான் அந்த அனுமதி இருக்கு. நீ எப்படி பாம் தயார் பண்ணுவ? நீ நெய்தல் படை எப்படி நீ ஏற்படுத்துவ? இதெல்லாம் அதாவது கண்ண வாயில வடை சுடுறதுன்னா எங்க மாப்பிள்ள சாருக்கு மேல யாரும் வடை சுட முடியாது. அவரு அதுக்கு அடுத்த வடை சுடுறவரு எடப்பாடியார். இந்த 2 பேரு. 3வது ஆளு அன்புமணி ராமதாஸ். எடப்பாடி அப்படி என்ன சுட்டாரு உங்களுக்கு? ஐயா, அவரு குறைகளை சுட்டி காட்டினா உங்களுக்கு வடை சுடுறாங்க. புலுகல் மன்னன், பெரிய புலுகல் மன்னன். நாங்க 5,80,000 கோடி தான் கடை வச்சோம், இன்னைக்கு 8 லட்சம் ஆயிடுச்சு. ஏயா நீ வச்சுட்டு போன 5,80,000க்கு வட்டி எவ்வளவு ஆச்சு? வட்டி இல்லாம உங்க அப்பா நான் காசு கொடுப்பான்? யாரையா காசு கொடுப்பான்? காசு கொடுக்குறோம், வட்டி தானே கொடுப்பான். ரிசர்வ் பேங்க் வட்டிக்கு தான் கொடுக்கும். கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க உள்ள சில கம்பெனி எல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வட்டிக்கு தான் பணம். யாரும் எனாமா கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? ஆகையினால இவரு பேசுறதெல்லாம் ரெக்கவர் பண்ற மாதிரி நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு இருந்தாரு பிடிஆர், அவரையும் தூக்கிட்டீங்க. கண்ணே, நீங்க தேவையில்லாத வேலையை நீங்க பேசுறீங்க. எங்களுக்கு தெரியும் தங்கத்தரசு அவர் என்ன எக்கனாமிக்ஸ் படிக்கலையா? ஏன் தங்கத்தரசு அவர் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு துடிப்பா வேலை செஞ்சாரு. அந்த ஒரு ஆட்சி வந்த உடனே ஒரு நல்ல அறிக்கை விட்டாரு. எங்க அரசுக்கு தெரியும், எங்க அரசுக்கு தெரியும் யாரை வச்சு எப்படி அரசு வழி நடத்துறோங்கிறது எங்களுக்கு தெரியும், எங்க அரசுக்கு தெரியும், எங்க முதலமைச்சருக்கு தெரியும். இதுக்கு நீங்க எல்லாம் குறுக்கிட வேண்டியது இல்ல. ஒரு அமைச்சரை நீக்கிறதோ சேர்க்கிறதோ மாத்துறதோ எல்லாமே முதலமைச்சருடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்ட செயல். அதுல நீங்க தலையிடுறதுக்கு சும்மா இந்த காக்கா பிடிக்கிற வேலை, கருமாதி பண்ற வேலையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். சரியா? ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்னை இந்த தேர்தலில் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி திமுக எனக்கு மறைமுகமான ஒரு அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்கிறாரு. மேலும் பேரம்லாம் பேசப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் பொது வெளியில் வச்சுருக்காங்க. எப்படி பிஜேபியினோட மாடல் அப்படியே நம்ம இங்கே கடைபிடிக்கிறோமா? ஏன்னா நம்ம இந்த போன ஜென்ரல் எலெக்ஷனில் குஜராத்தில் அன்ன போஸ்டாவே ஒரு எம்பி வந்துட்டார் அங்கே குஜராத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அது மாதிரியான இங்கே ஒரு சூழ்ச்சி நடக்குதா? தயவு செய்து அந்த அம்மா செஞ்ச அந்த பத்திரிகையாளர்கிட்ட அந்த அம்மா கொடுத்த அந்த பேட்டி முழுக்க தவறான செய்தி. யாரும் எங்களுடைய கட்சியை அனுமதி பெற்ற எந்த தலைவர்களும் அந்த அம்மாவுடன் பேசவில்லை. அப்படி யாராவது ஏதோ ரோட்ல போற பேசியிருப்பான், அந்த அம்மா கிட்ட நான் தர்றேன் நீ வேணா வாமா அப்படின்னு இருப்பான், வாபஸ் வாங்குமான்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் நமக்கு அதுக்கு சம்பந்தம். இதுக்கு முன்னாடி பிடிஆர் நம்ம பேசணும், பிடிஆர் பத்தி அவரும் ஒரு ஆடியோல வந்துச்சு, அவரும் பேசலையா? அவர் பேசலையே. அவர் தான் பலமுறை 3 பிரஸ் மீட் போட்டு சொன்னாரு, இது நான் பேசாதது, என்னுடைய பேச்ச இவங்க இட்டு கட்டி பேசுறானுங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் சொன்னார்ல. இங்க பாரு கண்ணு, என்னையே நானே மாஃபி பண்றான், நான் பேசுறது மாதிரி மாஃபி பண்ணி நிறைய மாஃபி பண்ணி போடுறானுங்க. அது பிச்சுக்கிட்டு போகுது, காமாட்சி நாயுடு பேசிட்டாருன்னு. சோ ஆகையினால நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இதுல டெக்னிக்ஸ் இப்ப நிறைய இது ஆயிடுச்சு. இது இந்த உலகம் என்ன விதத்துல இருக்கு, ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அதுல எதை வேணாலும் என் உருவத்தை மாதிரியே 10 உருவத்தை கூட தயார் பண்ணிடுவானுங்க, என் குரல் மாதிரியே குரலை தயார் பண்ணிடுவானுங்க. இதெல்லாம் நடக்குது கண்ணு. நீங்க அந்த அம்மாவுக்கு நாங்க எதுக்கு வேலை பேச போறோம்? தேவை என்ன இருக்கு? அந்த அம்மாட்ட வேலை பேசுறதுக்கு நேரடியா கூப்பிட்டு மாப்பிள்ளையா கேண்டிடேட் நிப்பாட்டாதியா, நீ விட்டுடியா, போராளியாவது எல்லாம் வேலைக்கு போறவரா சார்? லட்சியவாதி நான் சொல்லல, நான் சொல்றேன் இத தனிப்பட்ட முறையில சொல்றேன். எங்க கட்சி இல்ல, புரிஞ்சுக்கோ. நாங்க உனக்கு கூட்டணி வா, நீ எங்க கூட அடுத்த உனக்கு ஒரு 10 தொகுதியோ 15 தொகுதியோ தரணும் அப்படின்னா அவர் வாட்டுக்கு. நீங்க நினைக்கிறீங்களா சீமான் அவர்களால ஒரு மத்திய அமைச்சராவோ இல்ல ஏதாவது ஒரு கேபினெட் மினிஸ்ட்ரி கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு வாக்கு சதவீதம் வச்சிருக்காரு தம்பி. நீங்க ஒரு பிஜேபியோட சமரசம் செய்ய முடியாதா? பிஜேபியும் சமரசம் செஞ்சு பிஜேபி அதானே கால்குலேட் பண்றாங்க. எல்லாத்தையும் எதிர்க்கிறாரு, எல்லாம் இதுக்குதான் எதிர்க்கிறாரு, வேற எதுக்கு எதிர்க்கிறாரு? பிஜேபிக்கும் அவருக்கும் உள்ள உறவு அன்னைக்கு அண்ணாமலை புடக்குன்னு என்கிட்ட இருக்கு அதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆதாரம் அதெல்லாம் நீ பேசாத. அன்னைக்கே அவங்களுடைய மண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பழமொழி சொல்லலாம், பூனைக்குட்டி வெளியில வந்துச்சுன்னு, அது மாதிரி அன்னைக்கே வெளியில வந்துருச்சு. சரியா?
ஆகையினால நீங்க தான் வந்து மத்திய அரசை எதிர்க்கிற மாதிரி நம்புற மாதிரி நாடகம் பண்றீங்கன்னு சொல்லி விஜய் சொல்றாரு. ஏயா விஜய்க்கு போய் திரும்ப அந்த தம்பியை ஏயா இழுக்கிற? அவரு ஒரு நடிகரியா? அது மட்டும் இல்லையா, அவருக்கு அஜெண்டா கொடுக்கறது அமெரிக்கால இருக்கே ஒரு இது இருக்கு, அங்க இருந்துதான் வந்து வருது அவருக்கு. என்ன வருதா? எல்லாமே அங்க இருந்துதான் வருது. அவங்க டைரக்ஷன்ல தான் அவர் நடிக்கிறாரு இப்போ. சரியா? அந்த கேத்தலிக்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சர்ச் இருக்கு அமெரிக்கால. அந்த சர்ச்சுக்கு வந்து இவருடைய மச்சானுடைய மாமா, தாய் மாமா, அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில அங்க இருக்கவங்க தான் இப்ப அவருக்கு வந்து இங்க எல்லாம் இந்த தேர்தல் வியூகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரசியல் வியூகம் வகுத்து கொடுக்கறதெல்லாம் அவங்க தான், அமெரிக்கனுடையதுதான். அது வந்து எனக்கு சொன்னது யாருங்கிறது உனக்கும் தெரியும், யாரு பேசுனாங்கன்னு. போன முறை வந்து ஒருத்தர் கூட என்ன வந்து சந்திச்சு பேசிட்டு போனாரு, ஸ்ரீதர்ங்கிறவரு. அவர் அமெரிக்காக்காரரு. சோ அவருக்கு ஏற்கனவே அண்ணாமலைக்கு அவர் தான் வேலை பார்த்தாரு போன தேர்தல்ல. இல்லைன்னா அண்ணாமலை இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்க இயலாது. அண்ணாமலைங்கிறது பப்ளிசிட்டி ஆயிருக்காது. அவர் தான் அண்ணாமலைக்கு இதா இருந்தாரு. சோ அவரே என்கிட்ட சொன்னார், புரியுதா? என்கிட்ட இல்ல, அவருக்கு எல்லாத்துக்கும் உலகறிஞ்ச விஷயம். அவருக்கு வந்து அவங்க அந்த கம்யூனிட்டி ஆட்கள் இப்ப அவருக்கு வந்து பண்றாங்க. ஆனா இங்க இருக்க விஜய் அவர்கள் அமெரிக்கா இயக்குது, ஆமா, உதயநிதி அவர்கள் லண்டன் இயக்குதோ, இங்கிலாந்து இயக்குதோ, எங்களுக்கு யாரு இயக்கல. அவரு இவரு நம்ம ஐரோப்பிய நாட்டுல உள்ள போப்பு அவங்க யாராவது கொஞ்சம் ஏதாவது? எங்களுக்கு எந்த போப்பும் இல்ல, பாப்பும் இல்ல. இல்ல அவர் சொல்றாரு, இப்ப எச்சராஜா சொல்றாரு, உங்க அரசு பார்த்து அல்லேலூயா பாபுன்றாரு. அவரை பார்த்து இந்து சமய அறநிலையத்துறையை பார்த்து அமைச்சர் அவர்களை பார்த்து உங்க உதயநிதி அவர்கள் சொல்றாரு நான் கிறிஸ்தவன்றாரு. அதனால அந்த கேள்வி வரும்ல. அது வந்து அவரு வந்து யாரு, ஹெச் ராஜாவா எடுவிட்ட ராஜாவா என்ன சொன்னீங்க? ஹெச் ராஜா. அவரே ஏற்கனவே எடுவிட்டு போனவரு. அவரு எடுபட்டு போயிட்டாரு. நான் சொல்ல எடுபட்டு போனாரு, இது தவறான வார்த்தை இல்லையே. அதனால அவரு எடுபட்டு போன ராஜா. என்ன எடுபட்டு போனாரு அவரு? என்ன எடுபட்டு போனாரு? மக்கள் மத்தியில இருந்து எடுபட்டு போயிட்டாரு. செல்லாது. அவர் பேசுறது யாரு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போயிருவானே தவிர அவரு பெரிய இது கிடையாது. ஒரு தமிழ்நாட்டுக்கு இதுவரை அவரால் தலைவரை வர முடிஞ்சிச்சா? தமிழ்நாடு மாநிலத்துல கூட இப்ப அகில இந்திய அளவுல செயலாளரா இருந்தாரே தவிர தமிழ்நாட்டுக்கு தலைவரா வர எத்தனை முறை ட்ரை பண்ணாரு? தமிழ்நாட்டுக்கு தலைவரா வந்தாரா? கடைக்கோடி தொண்டனா இருந்துட்டோம். நானும் அவரு ஒன்னா இணைஞ்சு செயல்பட்ட காலம் உண்டு. 2002, 2003, 2004 எல்லாம் புரிஞ்சுக்கோ. எச் ராஜாவுடைய தகுதி என்னங்கிறது தெரியும். அவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், 2 படிச்சவரு, நல்ல கல்வி அறிவு உள்ளவர் தான். ஆனா அரசியல்ல ஜீரோ. அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சு இவருக்கு எம்எல்ஏவா நாங்க ஆக்கி விடலைன்னா அந்த எக்ஸ் எம்எல்ஏ அந்த பென்ஷன் கூட இன்னைக்கு வந்திருக்காது. இன்னைக்கு பென்ஷனை வாங்கிட்டு தான் நீ சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க. எங்கள்கிட்ட வந்து நாங்க எங்களால ஜெயிச்சு வந்துட்டு எங்களையே நீ பதம் பாக்குற. உன்ன போல 1000 எச் ராஜாவை நாங்க டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ அதனால இங்க பாருங்க தம்பி, திரு விஜய் அவர்களும் சரி, திரு எச் ராஜா அவர்களும் சரி, திரு உதயநிதி எதுக்கு சேர்க்கிறாரு? நாங்க அவர் கிறிஸ்தவர்னு சொன்னாரா? வீட்டுக்காரமா கிறிஸ்தவங்க சொன்னாரு. அங்க பாரு, அவங்க வீட்டுக்காரமா கிறிஸ்டின். அவரு எங்கேயும் மதமாற்றம் பண்ணி அர்ஜுன் சமத் போட்டோல சொல்றாங்க கிறிஸ்துவ மிஷினரிகள் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. பாரு, முதலமைச்சர் சொல்றாரு அவங்க மேடையில போயிட்டு இது உங்கள் ஆட்சி அப்படின்றது. அதை அப்ப ஒண்ணு இல்ல, முஸ்லீம் மேடைக்கு போறாரு, நோம்பு கஞ்சி திறக்க போறாரு, நோம்பு திறக்க. அன்னைக்கு போகும்போது இது உங்க ஆட்சி சொல்லக்கூடாது, எல்லாருக்குமான ஆட்சி, எல்லாருக்கும் சம உரிமைகள், அதெல்லாம் இங்க அப்படித்தான் ஈக்குவிட்டி இங்க ஃபாலோ பண்ணி உங்க உரிமைகள் பறிக்கப்படாதுன்னு சொல்லணும். அப்படித்தான் பேசுறாங்க. நீ திருச்சி பேசாதீங்க. நாங்க எங்களுடைய ஆட்சி மக்களுடைய ஆட்சி. மக்கள் எங்களுக்கு ஜாதிய துவேஷம் கிடையாது. எல்லாம் எல்லாத்துக்குமான ஆட்சி. புரிஞ்சுக்கோங்க. நாங்க யாரையும் பிரிச்சு பாக்குறதே இல்ல. எல்லாம் ஒண்ணுதான், ஒற்றுமைதான். நாங்க அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். மக்கள் எல்லாம் ஒண்ணு சேரணும், ஒற்றுமையா இருக்கணும். ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது, மொழி பாகுபாடு இருக்கக்கூடாது. இது திராவிட மண்ணு, இது திராவிட மாடல் ஆட்சி, இது உங்களுக்கான ஆட்சி. நீங்கள் எங்களை பாருங்கள். அவ்வளவுதான். ஓகே, உங்களோட கருத்தை பத்தி நன்றி.